குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னா, பூண்டில் தொக்கு செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இது உப்பு எடுத்திருக்கேன், பூண்டு உரித்து வச்சுருக்கேன் ஒரு கையளவு, அப்புறம் மிளகாய், மல்லி, புளி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டுட்டேன். மிளகாய், மல்லி, புளி போட்டுட்டேன். இப்போ பூண்டும் போட போகிறேன். போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிடுவோம். இப்போ 1 2 அரைச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வெசலை நல்லா ஹீட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி லேசாக ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு இந்த அரைச்சதை எடுத்து வலித்து அப்படியே அதில் போட்டுறணும். எண்ணெயில் போட்டு நல்லா எண்ணெயில் கிண்டணும். அவசரமாக வேலைக்கு போகிறவங்களாம் சீக்கிரமாக பண்ணிடலாம். இது நம்ம நாளே நைட்டு பூண்டெல்லாம் உரித்து ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சி வேகமாக பண்ணி எடுத்துக்கிட்டு போகலாம். பூண்டு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. பூண்டு சாப்பிடாத பிள்ளைகள்லாம் இந்த தொக்கு மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியூருக்கெலாம் போனோம்னா இதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு 3 நாளைக்கு கெட்டே போகாது. நல்லா சேர்த்து செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் 1 வாரம் கூட. தேவைப்படும் போது எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வேறு வெசலில் மாற்றி பரிமாறி காமிக்கிறேன். இது பூண்டு தொக்கு. இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.